Very pleasant vanakkam to everyone. In this session, we will learn about theorems of moment of inertia. Theorems அப்படினா தேற்றங்கள். Moment of inertia அப்படினா நிலைம திருப்புத்திறன். Theorems of moment of inertia அப்படினா நிலைம திருப்புத்திறன்களின் தேற்றங்கள். ஒரு திண்ம பொருளோட நிலைம திருப்புத்திறன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக படிச்சிருக்கோம். ரெகுலர் ஷேப்டு ரிஜிட் பாடிக்கும் படிச்சிருக்கோம், இர்ரெகுலர் ஷேப்டு ரிஜிட் பாடிக்கும் படிச்சிருக்கோம். இப்போது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கான தியரம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். As the moment of inertia depends on the axis of rotation and also the orientation of the body about that axis, it is different for the same body with a different axis of rotation. Moment of inertia na நிலைம திருப்புத்திறன். Depends on அப்படின்னா இது சார்ந்து இருக்குது. எதை? axis of rotation அப்படின்னா சுழலும் அச்சு. ஓரியன்டேஷன் ஆஃப் தி பாடி அப்படின்னா திண்ம பொருளின் திசை அமைப்பு. எபவுட் தட் ஆக்சிஸ்னால் அதனுடைய சுழலும் அச்சை பொறுத்து. டிஃப்ரெண்ட் ஃபார் சேம் பாடி, ஒரே திண்ம பொருளுக்கு வெவ்வேறு மாதிரி இருக்கும். வித் டிஃப்ரெண்ட் ஆக்சிஸ், அச்சை பொறுத்து வேறு அச்சை பொறுத்து அது மாறுபடும். தட் இஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். As the moment of inertia depends on the axis of rotation and also the orientation of the body about that axis, it is different for the same body with a different axis of rotation. ஒரு பொருளின் நிலைம திருப்புத்திறனானது சுழலும் அச்சை சார்ந்திருப்பது மட்டுமல்லாமல் அச்சிலிருந்து சுழலும் திசை அமைப்பை பொறுத்தும் வெவ்வேறான அச்சுகளை பொறுத்தும் மாறுபடும். We have two important theorems to handle the case of shifting the axis of rotation. We have நம்மக்கிட்ட இருக்குது two important theorems, ரெண்டு முக்கியமான தேற்றங்கள். எதுக்கு அப்படின்னா shifting of axis of rotation, அந்த சுழலும் அச்சோட இடப்பெயர்ச்சியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. Handle the case of shifting the axis of rotation. We have two important theorems to handle the case of shifting the axis of rotation. சுழலும் அச்சுகளை இடப்பெயர்வு செய்து நிலைம திருப்புத்திறனை காண்பதற்கு தேவையான இரண்டு முக்கியமான தியரங்கள் நாம் இங்கே படிக்க போகிறோம். சரிங்களா? என்னென்ன முக்கியமான தியரம்னு முதலாவது பார்த்திங்கன்னா பேரலல் ஆக்சிஸ் தியரம், இணையச்சு தேற்றம். பேரலல் ஆக்சிஸ் அப்படின்னா இணையச்சு, தேற்றம்னா தியரம். parallel axis theorem, இணையச்சு தேற்றம். Parallel axis theorem. Parallel axis theorem states that the moment of inertia of a body about any axis is equal to the sum of its moment of inertia about a parallel axis through its center of mass and the product of the mass of the body and the square of the perpendicular distance between the two axes. Parallel axis theoremனா இணையச்சு தேற்றம். States that அப்படின்னா அதை எப்படி சொல்கிறோம்? The moment of inertia of a body அப்படின்னா அந்த பொருளோட நிலைம திருப்புத்திறன். About any axis அப்படின்னா எந்த ஒரு அச்சை பொறுத்தும். is equal to அப்படின்னா சமம்னு அர்த்தம். சம் ஆஃப் இட்ஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா அதனோட நிலைம திருப்புத்திறன்களோட கூட்டுத்தொகை. எபவுட் எ பேரலல் ஆக்சிஸ், இணையான அச்சை பொறுத்து. த்ரூ இட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா அதனோட நிறை மையத்தின் வழியாக. தி ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி பாடி, அந்த பொருளின் நிறைகளின் பெருக்குத்தொகை. தி ஸ்கொயர் ஆஃப் தி பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், செங்குத்து தொலைவோட இருமடி. Between the two axes, அந்த இரண்டு அச்சுகளுக்கு இடையில். Parallel axis theorem states that the moment of inertia of a body about any axis is equal to the sum of its moment of inertia about a parallel axis through its center of mass and the product of the mass of the body and the square of the perpendicular distance between the two axes.
பொருளின் எந்த ஒரு அச்சை பற்றிய நிலைம திருப்புத்திறனானது நிறை மையத்தின் வழியே செல்லும் இணை அச்சை பற்றிய நிலைம திருப்புத்திறன் மற்றும் பொருளின் நிறையையும் இரு அச்சுகளுக்கு இடைப்பட்ட தொலைவின் இருமடியையும் பெருக்கி வரும் பெருக்கல் பலன் ஆகியவற்றின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான 2 மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸ்டேட் பேரலல் ஆக்சிஸ் தியரம்னு சொல்லி கேட்பாங்க. கன்சிடரேஷன் பாருங்கள். இஃப் IC is the moment of inertia of the body of mass capital M about an axis passing through the center of mass, then the moment of inertia I about a parallel axis at a distance d from it is given by the relation. IC அப்படிங்கிறது moment of inertia of the body of mass capital M about the axis passing through the center of mass. ஐசிங்கிறது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியான நிலைம திருப்புத்திறன் மாஸ் எம்மு எபவுட் அண்ட் ஆக்சிஸ்னால் அதனுடைய அச்சை பொறுத்து பாசிங் த்ரூ தி சென்டர் ஆஃப் மாஸ் நிறை மையம் வழியே செல்லும் அச்சை பொறுத்து எம் நிறை இருக்கிற அந்த பொருளோட நிலைம திருப்புத்திறன் தான் ஐசிங்கிறது. தென் தி மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ எபவுட் பேரலல் ஆக்சிஸ். அப்போ இணை அச்சை பொறுத்து நிலைம திருப்புத்திறன் ஐங்கிறது யார் அப்படின்னா அட் எ டிஸ்டன்ஸ் டி, டிங்கிற தொலைவில் இஸ் இட் கிவன் பை டிங்கிற தொலைவில் இருக்கிற ரெண்டு இணை அச்சுகளோட இணை அச்சை பொறுத்து நிலைம திருப்புத்திறன் ஐ அப்படிங்கிறது ஐ இஸ் ஈக்குவல் டு ஐசி ப்ளஸ் எம் டி ஸ்கொயர். ஐங்கிறது நிலைம திருப்புத்திறன், ஐசிங்கிறது மையம் வழியே பாயிற அச்சை பொறுத்து சுழலும் திண்ம பொருளோட நிலைம திருப்புத்திறன், எம்ங்கிறது நிறை, டி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஆக்சிஸ்னு சொல்லலாம். எம் நிறை கொண்ட பொருளின் நிறை மையத்தின் வழியாக செல்லும் அச்சை பொறுத்த நிலைம திருப்புத்திறன் ஐசி எனில் டி தொலைவில் இந்த அச்சிற்கு இணையான அச்சை பற்றிய நிலைம திருப்புத்திறன் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐசி ப்ளஸ் எம் டி ஸ்கொயர். Let us consider a rigid body as shown in this figure. இந்த படத்தில் சொல்லி இருக்கிற மாதிரி ஒரு திண்ம பொருளை கருத்தில் எடுத்துக்கிறோம். Its moment of inertia about an axis AB passing through the center of mass is IC. நிறை மையம் வழியே பாயும் AB அப்படிங்கிற அச்சை பொறுத்து அதனோட அந்த திண்ம பொருளோட நிலைம திருப்புத்திறன் அப்படிங்கிறது ஐசின்னு எடுத்துக்கிறோம். Its moment of inertia about an axis AB passing through the center of mass is IC. DE is another axis parallel to AB at a perpendicular distance D from AB. DEங்கிறது இன்னொரு இணை அச்சு, அது AB இணை அச்சு டு AB, ABக்கு இணையாக இருக்கிறது. அட் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டி ஃப்ரம் ஏபி, ஏபியிலேருந்து டிங்கிற செங்குத்து தொலைவில் இருக்கிற இன்னொரு இணை அச்சு தான் டிஇ அப்படின்னு சொல்லி சொல்கிறது. டிஇ இஸ் தி அனதர் ஆக்சிஸ் பேரலல் டு ஏபி அட் எ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டி ஃப்ரம் ஏபி. தி மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி பாடி அபவுட் டிஇ இஸ் ஐ. டிஇஐ பொறுத்து பொருளோட நிலைம திருப்புத்திறன்கிறது ஐ. வி attempt to get an expression for I in terms of IC. நாம் நிலைம திருப்புத்திறன் ஐயை ஐசிங்கிற வடிவத்தில் பெறுவதற்கு முயற்சி செய்கிறோம். For this, let us consider a point mass M on the body at position X from its center of mass. அதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணணும். எம் நிறை இருக்கிற அந்த புள்ளி நிறை, எ பாயிண்ட் மாஸ் எம் ஆன் தி பாடி, பொருளின் மீது இருக்கிற எம் நிறை கொண்ட அந்த புள்ளி நிறையானது நிறை மையத்திலிருந்து எக்ஸ் தொலைவில் இருக்கிற நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். The moment of inertia of the body about DE is I. We attempt to get an expression for I in terms of IC. For this, let us consider a point mass M on the body at position X from its center of mass.
நிறைமையம் சியின் வழியே செல்லும் அச்சு ஏபிக்கு இணையாகவும் ஏபியிலிருந்து டி செங்குத்து தொலைவில் மற்றொரு அச்சு டிஇயை பொறுத்து பொருளின் நிலைம திருப்புத்திறன் ஐ அப்படின்னு எடுத்துக்கிறோம். திருப்புத்திறன் ஐயின் சமன்பாட்டை ஐசியை கொண்டு தருவிக்க முயற்சி செய்கிறோம். இதற்கு பொருளின் நிறை மையத்திலிருந்து எக்ஸ் தொலைவில் அமைந்துள்ள புள்ளி நிறை எம்ஐ நாம் கருத்தில் எடுத்துக்கிறோம். ஏபிங்கிறது ஒரு அச்சு, அதுக்கு இணையாக இருக்கிறது தான் டிஇங்கிற மற்றொரு அச்சு. இந்த ரெண்டு அச்சுக்கும் இடையில் இருக்கிற தொலைவு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி. இந்த சிங்கிறது தான் இந்த திண்ம பொருளோட நிறை மையம். அப்போது நிலைம திருப்புத்திறன் ஐயை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐசியில் நம்ம கொண்டு வர்றதுக்காக இந்த நிறை மையத்திலிருந்து எக்ஸ் தொலைவில் இருக்கிற எம் நிறை கொண்ட ஒரு புள்ளி நிறையை வந்து நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம். The moment of inertia of the point mass about the axis DE is DEங்கிற அச்சை பொறுத்து Pங்கிற புள்ளியில் இருக்கிற M நிறை கொண்ட அந்த புள்ளி நிறையோட நிலைம திருப்புத்திறன்கிறது M இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டி ஸ்கொயர். ஃபார்முலா என்னது? எம் ஆர் ஸ்கொயர்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஐ இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயரு. இங்கே நிறை வந்து எம்ஏ தான், ஆனால் ஆர் ஸ்கொயருங்கிறது எக்ஸ் ப்ளஸ் டிடி ஹோல் ஸ்கொயர். அந்த டயக்ராமில் இருந்து இது நமக்கு தெரிய வருது. அடுத்து தி மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஆஃப் தி whole body about DE is the summation of the above expression. டிஇங்கிற அச்சை பொறுத்து அந்த மொத்த திண்ம பொருளோட நிலைம திருப்புத்திறன் ஐ அப்படிங்கிறது இந்த சமன்பாட்டை மேற்கண்ட சமன்பாட்டை கூட்டுத்தொகைக்கு உட்படுத்துறது மூலம் நமக்கு கிடைக்கும். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எம் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டிடி ஹோல் ஸ்கொயர். ஓகே. This equation could further written as, மேலும் அந்த சமன்பாட்டை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சமன்பாடு? I is equal to summation MA x plus DD whole square. இந்த எம்மை வெளியில் எடுத்துடுறோம், சமேஷன் எம்மை வெளியில் எடுத்துடுறோம். இந்த எக்ஸ் ப்ளஸ் டிடி ஹோல் ஸ்கொயருங்கிறது ஏ ப்ளஸ் பிடி ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஆர்டரில் எக்ஸ்பாண்ட் பண்ணுறோம். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எம் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2xdன்னு கிடைக்குது. இப்போ இந்த எம் அப்படிங்கிறது இந்த 3 டேர்முக்குமே காமன். அப்போ எம்மை உள்ளே எடுத்துக்கிட்டு போகிறோம். therefore I is equal to summation of mx square md square mx square md square அடுத்தது m 2xd 2d mx எல்லாம் ஒன்று தான். அடுத்தது இந்த சம்மேஷன் அப்படிங்கிறது இந்த 3 டேர்முக்கு காமனாக இருக்குது. இப்போ சம்மேஷனை உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ சம்மேஷனை உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும்? ஐ இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எம்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சம்மேஷன் எம்டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d சம்மேஷன் ஆஃப் எம்எக்ஸ். Here summation mx is the moment of inertia of the body about the center of mass. இங்கே summation mx ஸ்கொயருங்கிறது எப்படி இருக்குது? summation mr ஸ்கொயர் மாதிரியே இருக்குது. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறை மையத்தை பொறுத்து அந்த பொருளோட நிலைம திருப்புத்திறன் அப்படிங்கிறது. அதனால் ஹென்ஸ் ஐசி இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எம்எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்? மீதி 2 டேர்மும் என்ன ஆச்சு? மீதி 2 டேர்ம் யார் யார்? சமேஷன் எம்டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d இன்ட்டு சமேஷன் எம்எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆச்சுன்னு இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். தி டேர்ம் சமேஷன் எம்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 பிகாஸ் என்ன காரணம் அப்படின்னா, எக்ஸ் கேன் டேக் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஸ் ஏபி. ஏபிங்கிற அச்சை பொறுத்து எக்ஸை வந்து நேர் மற்றும் எதிர்குறி மதிப்புகளாக எடுத்துக்கிறோம். அப்போது தி சமேஷன் ஆஃப் எம்எக்ஸ் வில் பி 0. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்துக்கிறதுனால சமேஷன் ஆஃப் எம்எக்ஸுங்கிறது 0வாக மாறிடுது. அப்போ தேர்டு டேர்ம் யார்? 2d mx அப்படிங்கிறது 0 ஆகிடுச்சு.
I is equal to IC plus summation m d square. That is equal to IC plus summation m தனியாக எடுத்துக்கிறோம், d ஸ்கொயரை தனியாக வச்சுக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமேஷன் ஆஃப் m அப்படிங்கிறது கேபிட்டல் எம்னு நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே படிச்சிருக்கோம். இது யாரை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திண்ம பொருளில் வந்து n எண்ணிக்கையில் புள்ளி நிறைகள் இருக்குது அப்படின்னா, அந்த n எண்ணிக்கையில் இருக்கிற புள்ளி நிறைகளோட நிறைகளின் கூட்டுத்தொகை தான் இந்த சமேஷன் எம்ங்கிறது. அதை வந்து கேபிட்டல் எம்னு எழுதிக்கலாம். அதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஹியர் சமேஷன் எம் இஸ் தி என்டையர் மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அந்த பொருளோட மொத்த நிறை தான் சமேஷன் எம்மு. அப்போ சமேஷன் எம் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம். இந்த கண்டிஷனை வந்து இந்த சமன்பாட்டில் நம்ம பிரதியிட போகிறோம். அப்படி பிரதியிடும்போது என்ன வரும்? I is equal to IC plus m into d ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் வந்து நிலைம திருப்புத்திறனுக்கான சமன்பாடு. ஒரு திண்ம பொருளில் 2 இணையான அச்சுகள் எடுத்துக்கிட்டு அந்த 2 இணை அச்சுகளில் d அப்படிங்கிற தொலைவில் நம்ம பிரித்து வச்சோம் அப்படின்னா, அந்த 2 இணை அச்சுகளை பொறுத்து அந்த திண்ம பொருளோட நிலைம திருப்புத்திறன் அப்படிங்கிறது IC மற்றும் நிறை இடைப்பட்ட தொலைவோட ஸ்கொயர் மதிப்பு 2ஓட பெருக்கு தொகை, இது 2ஐயும் கூட்டுறதுக்கு சமமாக இருக்கும். நிறை மையத்தை பொறுத்து அந்த பொருளின் நிலைம திருப்புத்திறனையும் முதல்ல இதை பார்க்கணும். பொருளோட மொத்த நிறையவும் அந்த 2 இணையச்சுக்கு இடையில் இருக்கிற தொலைவின் இருமடி மூலத்தின் பெருக்கு தொகையவும் இந்த நிறை மையத்தை பொறுத்து நிலைம திருப்புத்திறனையும் கூட்டுற மதிப்பு வந்து அந்த திண்ம பொருளோட நிலைம திருப்புத்திறனுக்கு சமமாக இருக்கும். இதுதான் இணையச்சு தேற்றம், பேரலல் ஆக்சிஸ் தியரம்னு நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? பொருளின் எந்த ஒரு அச்சை பற்றிய நிலைம திருப்புத்திறனானது நிறை மையத்தின் வழியே செல்லும் இணை அச்சை பற்றிய நிலைம திருப்புத்திறன் அதாவது மற்றும் பொருளின் நிறையையும் இரு அச்சுகளுக்கு இடைப்பட்ட தொலைவின் இருமடியையும் பெருக்கி வரும் தொகை ஆகியவற்றின் கூட்டுத்தொகைக்கு சமம். Hence, the parallel axis theorem is proved. This is very important 5 mark question. Okay, bye.